முருகனை வணங்கும் போது இந்த ஒரே ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் வேண்டியது அப்படியே நிறைவேறும். எத்தனையோ முறை கோவிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ முறை பூஜை அறையில நின்று அழுதுருப்பீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க முருகனை நினைச்சு வேண்டப்போ உங்களுக்கே தெரியாம உங்க உடம்பு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிருக்கா? கண்ணுல இருந்து ஒரு சொட்டு நீர் கண்ணத்துல இறங்கும். மத்தவங்களுக்கு வேணாம், இது சாதாரண அழுகையா தெரியலாம். ஆனா அந்த முருகனுக்கு தெரியும் இதுதான் உண்மையான பக்தி. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்களேன், அதுதான் நீங்க கேட்டது கிடைக்க போகுதுங்கிறதுக்கான முதல் சாட்சி. 1000 மந்திரங்கள் சொல்லாததை உங்க கண்ணீர் சொல்லும். உன்னால முடியலையா, விடு, இனிமே நான் பாத்துக்கிறேன்னு அந்த வேலவன் உங்க தோளத்தோடுற அந்த நொடிதான் அந்த உடல் சிலிர்ப்பு. உலகமே உங்களை வேடிக்கை பார்த்தாலும் முருகான்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு அமைதி வந்துச்சுன்னா நம்புங்க, உங்க வேண்டுதல் அப்படியே நிறைவேற போகுது. இனிமே எது நடந்தாலும் கவலை இல்லை, ஏன்னா உங்களுக்கான காலம் ஆரம்பம். அழுது தொழுதவர் எவரும் கேட்டதில்லை. ஓம் முருகா என பதிவிட்டு பலருக்கும் பகிரு நன்மைகள் மட்டுமே உன்னை தேடி வரும். சித்தி விநாயக ஜெயமுருள் போற்றுகிறேன்.